நண்பர்களே, இது உங்கள் வாய்ஸ் டெக் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஐ டூயல் டிரைவர் ஹெட்ஃபோனை பற்றி அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், பில்ட் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் எம்ஐ ஸ்டோரில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 5 டேஸில் என் கைக்கு கிடச்சிச்சு. பட் இதோட குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க ஓப்பன் பண்ணியே பார்ப்போம். இதுதான் எம்ஐ டூயல் டிரைவரோட ஹெட்ஃபோனு. இது 800க்கு ஒர்த்தா அப்படின்ட்டு வாங்க உள்ளே ஓப்பன் பண்ணியே பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸு மேலே சில ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஃப்ரீ அண்டு பிரைடட் கேபிள் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஏர்பட்ஸு. மூணாவதாக மியூசிக் கண்ட்ரோல் அண்டு மைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாங்க ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸு பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. 799க்கு இந்த ஹெட்செட்டு ஒர்த்தா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணியே தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்செட்டு தான் வச்சுருக்காங்க. ஹெட்செட் எடுப்போம். ஹெட்செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. வாங்க வெளில எடுத்துருவோம். வெளில எடுத்தாச்சு. நான் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணனால ப்ளூ கலர் வந்திருக்கு. இதில் டோட்டலாக 2 வேரியண்ட்டில் இந்த கலர் கொடுக்குறாங்க, பிளாக் அண்டு ப்ளூ. உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஏர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் எல்லோரும் கொடுக்குற மாதிரி ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ அவ்வளோதான். பாக்ஸ்க்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த ஹெட்ஃபோனை பற்றி ஃபுல்லாகவே பார்ப்போம். இந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்லெஸ் ஹெட்ஃபோனு. இது சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை, ஒரு மீடியமான சைஸில் கரெக்டான சைஸில் கொடுத்துருக்கனால நம்மளோட காதில் இன்சர்ட் பண்ணுறப்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்செட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபங்க்ஷன் கீழெலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் பாஸ் ஆகுமா இல்லை ப்ளே ஆகுமா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஜாக்கிங்கோ இல்லை வாக்கிங்கோ போகிறீங்க அப்படின்னா ஹெட்செட் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இது ரெண்டையும் நீங்கள் மேக்னெட்டிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கீழே விழாமல் ஹெட்செட் இருக்கும். அதுக்காக இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம வால்யூம் கீயோட ஃபங்க்ஷன் பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் சைடில் ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் கீ, மைனஸ் கீ, அப்புறம் பாஸ் பண்ணுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் ட்ராக்கு, ப்ரீவியஸ் ட்ராக்கு இதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட கேபிளை பற்றி பார்ப்போம். இந்த கேபிள் பார்த்திங்கன்னா ஒரு பிரைடட் கேபிள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டேங்கிள் ஃப்ரீ. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் இதை சுற்றி வைக்கலாம். பட் இது சிக்காது அப்படிங்கிறாங்க. ஈஸியாக எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ரேட்டுக்கு இந்த பிராண்ட் கேபிள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா லைஃப் லாங் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3.mm ஜாக்கை பற்றி. இந்த ஜாக் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்குது. எல் ஷேப்பில் இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகுமான்னு கேட்டால் பெண்ட் ஆகாது. இதோட டிசைன் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அனோடைல்ட் அலுமினியம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கனால, டிசைன் பண்ணியிருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக வந்திருக்கு. ஓகே, இதுவரை மோஸ்ட்லி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பட் இதோட மெயின் ஃபீச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் டூயல் டிரைவர். ஆமாங்க, இந்த டூயல் டிரைவர் இயர்ஃபோன் தான் இது சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8mm அண்ட் 10mm அப்படின்னு 2 டிரைவர் கொடுத்துருக்கனால ட்ரிபிள்ஸ் அண்டு பேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தனித்தனியாக உங்களுக்கு கேட்கும். அதாவது நீங்கள் சாங் கேட்குறீங்க அப்படின்னா ரெண்டையுமே தனியாக பிரித்து கொடுத்து உங்களுக்கு கிளியராக ஆடியோ அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த ப்ரைஸுக்கு மற்ற பிராண்டில் இந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். ஏன்னு கேட்டால் மற்ற பிராண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டைப்பில் தான் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு கொஞ்சம் அலுமினியம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பில்ட் குவாலிட்டி பார்த்தோம். பட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணல. நான் ஒரு 2 ஹவர்ஸ் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுவும் பேஸ் அண்டு ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கனால எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கேட்டுச்சு. பட் எனக்கு பேஸ்னால் ரொம்பவே இஷ்டம். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. நெக்ஸ்ட்டு மைக் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணோம். மைக் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிளியராக தான் கேட்டுச்சு. ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. ஓகே, இதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம ஓரளவு பார்த்தாச்சு. பட் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தானா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.